போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியாற்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தப முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில். ஒரு நாவுக்கு உரை செய்ய பொன்னாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பொன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித்தாமர்களை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மணமொழி மேகலாலே வணங்கி இந்த அருமையான ஞான சாத்திரத்தை தொடர்ந்து செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சைவ சித்தாந்த தொடர் வகுப்பில் சிவஞான போதத்தினுடைய 5வது நூற்பாவை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். முதல் இயல் பிரமாண இயல், 2வது இயல் இலக்கண இயல். அதில் பதிக்கு பிரமாணம், பாசத்துக்கு பிரமாணம், பசுவுக்கு பிரமாணம் என்று 3 சூத்திரங்களை சிந்தித்து இலக்கணம் என்கின்ற வகையில் முதல்ல பசுவுக்கு இலக்கணம், பாசத்திற்கு இலக்கணம். இப்பொழுது 6வது நூற்பால பதிக்கு இலக்கணம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய தினத்தில் 6, 7 ஆகிய 2 நூற்பாக்களை நிறைவு செய்ய வேண்டும் என்பது திட்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இல்லை, ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்குறோம். அதனால் இன்றைக்கி 6, 7 2ஐயும் முடிச்சிட வேண்டியது தான். நீங்கள் விரிவு வாய்ப்பு கிடைக்கிற போது பின்னாடி கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஏன்னா அடுத்த வகுப்பில் 8 துவங்கலாம் என்று ஒரு சிந்தனை. அதனால் இன்றைக்கி 6, 7 நிறைவு செஞ்சிடலாம். அதனால் கொஞ்சம் வேகமாக இருக்கும் வகுப்பு, அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான். வேகமாக போனால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு வகுப்பு பார்ப்போமே இன்றைக்கி. திருச்சிற்றம்பலம். 6வது நூற்பா பதிக்கு இலக்கணம். உணருரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின், இருதிறன் அல்லது சிவசத்தாமென 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே என்பது சூத்திரம் எண்ணுதலிற்றோயனின் சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் நுதலிற்று. இந்த சூத்திரத்தினுடைய கருத்து என்ன என்று பார்த்தீங்கன்னா, சத்து இது அசத்து இது என்று
பிரித்து காண்பது. வரை என்பதற்கு பிரித்து காண்பது. வரை செய்து உணர்த்துதல் முதலிட்டு இருக்கு இல்லைங்களா? வரை என்பது என்னதுங்க? பிரித்து காண்பது. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உங்க வரம்பு மீறி நீங்க போறீங்க அப்படின்னு சொல்றோம். வரம்பு என்பது என்னதுங்க? ஒரு எல்லை, பவுண்டரி. இது 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 என்று என்ன செய்யறோம்? ஒரு எல்லை வரையறை செய்யறோமா இல்லையா? இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு என்ன இருக்கிறது? ஒரு பார்டர் இருக்கு. பார்டருக்கு இந்த பக்கம் இந்த நாடு, அந்த பக்கம் அந்த நாடு. அப்படி அதுக்கு என்ன வரைன்னு பேர். வரை என்பது ஒரு எல்லை, பிரிவு. இங்கே சத்துக்கும் அசத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, சத்துனா என்ன, அசத்துனா என்ன என்பதை சொல்வதுதான் இந்த சூத்திரத்தினுடைய நோக்கம். அப்போ சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் நுதலிற்று. அப்போ இந்த சூத்திரத்தை படிச்சோம்னா நமக்கு என்ன தெரியணும்? சத்து எது அசத்து எதுன்னு தெரிஞ்சா போதும். அதுதான் இதனுடைய நோக்கம். ஆனா இந்த இயல் எப்படி, என்ன இயல்ங்க? இலக்கண இயல். இலக்கண இயல். அப்போ சத்தாகிய சிவத்திற்கு இலக்கணம் கூறுகிறார் ஆசிரியர். அதை சொல்லுகிற போதே கூட எதை சொல்லிட்டாரு? அசத்தையும் சொல்லிட்டார். அசத்தை தான் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அப்படின்னா சத்தை சொல்லுகிற போது அசத்தையும் கூடவே ஏன் சொல்றாருன்னு சொன்னா, சில சமயங்கள் சத்தை அசத்து என்றும் அசத்தை சத்து என்றும் மயங்கி நிற்கின்றன. அசத்தையெல்லாம் சத்துன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, சத்தையெல்லாம் அசத்துன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. எது சத்து எது அசத்து என்பதிலே சமயங்களுக்கு இடையே பல வேறுபாடு உண்டு. அதனால இங்க சத்துக்கு இலக்கணம் சொல்லுகிற போது கூடவே என்ன செய்யறாரு? அசத்துக்கும் ஒரு இலக்கணத்தை சொல்லுகிறார். சரி, இப்போ சூத்திரத்தை பாருங்க. உணர்வுரு எனின் அசத்து, உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின். அதில் கொஞ்சம் நீங்க அப்படி படிக்கும்போது அப்படி பறிச்சுக்கணும். உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின். அது எழுதும் போது கொஞ்சம் நீங்க பிரிச்சு எழுதிக்கணும். அப்பதான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். உணராது, உணராது இன்மையின். இல்ல, சூத்திரத்தை எழுதுறேன். இருதிறன் அல்லது சிவசத்தாம் என சிவசத்தாம் என இரண்டு வகையின் இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. மண்ணுலகு, மண்ணுலகு என்னம்மா? உணர்வுரு எனின் அசத்து, எனின். உணர்வுரு அசத்து எனின், உணர்வுரு அசத்து எனின், உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. மண்ணுலகே இதை படிக்கும் போது எப்படி படிச்சுக்கணும்னா, உணர்வுரு எனின், உணர்வுரு எனின் அசத்து, உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின், உணராது எனின். இந்த எனின் என்பதை இங்க ரெண்டு பக்கம் போட்டுக்கணும். உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. பொருள் செய்கிற போது இப்படி பொருள் செஞ்சுக்கணும். இங்க எனின் என்பதை என்ன செய்யணும்? முன்னும் பின்னும் கூட்டிக்கணும். உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின்
இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே என்பது சூத்திரத்தை படிக்கும் போது இப்படி படிச்சுக்கணும். சரி, இந்த உணர்வுரு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணரப்படுவது. உணர்வுரு என்பதற்கு உணரப்படுவது. எதனால் உணரப்படுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் உணரப்படுவது. பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் உணரப்படுவது அசத்து. உணர்வுரு என்பது உணரப்படுவது. எதனால் உணரப்படுவது? பாச ஞானத்தால் உணரப்படுவது, பசு ஞானத்தால் உணரப்படுவது. இந்த 2 ஞானத்தால எதை அறிந்தாலும் அதற்கு அசத்து என்று பொருள். இப்ப நம்ம ஏற்கனவே பல முறை சிந்தித்திருக்கிறோம். இறைவனை வாக்கு மனங்களினால் அறிய முடியாது, அவன் வாக்கு மனாதீதன் என்றெல்லாம் பல முறை பார்த்திருக்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன். ஓதுதற்கு அவனால எல்லாராலும் உணர முடிஞ்சு ஓத முடிஞ்சுட்டா அவன் அசத்தாயிருவான். ஏன்னா நம்ம எதையெல்லாம் அறிகிறோமோ அதெல்லாம் அசத்து. இப்போ இருக்கிற நிலையில நம்ம எதையெல்லாம் அறிகிறோமோ எதையெல்லாம் உணர்கிறோமோ அதெல்லாம் என்னது? அசத்து பொருளை தான் நம்மால் அறிய முடியும், உணர முடியும். அப்ப நம்மால் அறியப்பட்டாலோ உணரப்பட்டாலோ அதெல்லாம் என்னவா இருக்கும்? அசத்தாதான் இருக்கும். இல்லைங்க, பெருமான நான் அறிகிறேனே உணர்கிறேனே அப்படின்னு நம்ம சொன்னா உண்மையை நாம் உணரவில்லை, உண்மையில் நாம் அறியவில்லை. நாமெல்லாம் ஒருவாறு பொதுவா அறிஞ்சிருக்கிறோம். இன்னும் நமக்கு என்ன வரல? இன்னும் நமக்கு என்ன ஞானம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாசக ஞானம், நூல் வழி படிச்ச ஞானம் தான் இருக்கு. இன்னும் அனுபவ ஞானம் நமக்கு வரல. அனுபவ ஞானம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன அடையாளம்னா இதை விட்டுருவோம், உலகத்தை விட்டுருவோம். உலகத்தை விடலைனாவே நம்மளாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னும் அது சர்க்கரை இனிக்கும் என்று நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சர்க்கரையை இன்னும் நம்ம சாப்பிடல. சர்க்கரை இனிக்கும். எப்படிங்க இனிக்கும்? சாப்பிட்டவங்க சொன்னாங்க சர்க்கரை இனிக்கும்னு, அதனால சர்க்கரை இனிக்கும். இல்லைங்க, எனக்கு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறதுன்னு சொன்னா இதெல்லாம் பொதுவான அனுபவம். ஏன்னா பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பெருமான அனுபவிச்சவங்களுக்கு அதற்கு கீழான இன்பத்தை நுகர்வதற்கு விருப்பம் வராது. புரியுதுங்களா? எப்பவுமே உயிரோட இயல்பு அது. நீங்க மேலான இன்பத்தை அனுபவிச்சுட்டா கீழான இன்பத்துக்கு வருவோமா? சும்மா புரியுறதுக்காக சொல்றேன். 10 லட்சம் ரூபா மாச சம்பளம் கொடுத்து நம்மளை போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. 10,000 ரூபா சம்பளத்துக்கு வருவோமா? என்ன சொல்லுவோம்? என்னப்பா, யாரை பார்த்து என்னையா சொன்னேன், நான் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்போமா இல்லையா? நல்ல மாளிகை வீட்டில் இருக்கிறோம். அப்புறம் நம்மளை மீறி கை விட்டு போயிருச்சுன்னா அது வேற விஷயம். அதுவா போனா அது வேற விஷயம். கிடைச்சது வரட்டுங்க அப்படின்னு வருவோம். விட்டுட்டு வருவோமா? ஒரு உயர்ந்த இடத்தை விட்டுட்டு தாழ்ந்த இடத்துக்கு நம்ம வருவோமா? நீங்க உலக போகத்தையே வச்சுங்க, பதிபோகத்தையெல்லாம் விட்டுருங்க. உலக போகத்தையே அனுபவிக்கிறோம். அது வேண்டான்னு சொல்லி கீழே வருவோமான்னு கேட்டால் வர மாட்டோம். அது உயிரினுடைய இயல்பு. அப்போ பதிஞானத்தை அனுபவிச்சிட்டோம்னா அது மேலான இன்பம். அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டா நம்மளால என்ன செய்ய முடியாது? கீழான இன்பத்தை நுகர்வதிலே விருப்பம் வராது. விருப்பம் இப்ப நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மேலான இன்பத்தை நாம் நுகரவில்லை. நுகரணும்னு நினைக்கிறோம், நல்லா இருக்கும் எல்லாம். இதுல எதுவுமே பொய் இல்லை. நமக்கு இருக்கிற அனுபவங்கள் எதுவுமே பொய் இல்லை. ஒரு உணர்வு இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது, எல்லாம் சரிதான். ஆனா இது முற்று பெற்றதல்ல. கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அந்த இடத்துக்கு போனா நம்மளால என்ன செய்ய முடியாது? இந்த கீழான இன்பத்தின் மீது நமக்கு விருப்பம் வராது. சரிங்களா? அதனால பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர். எனவே நம்ம இப்போ அறிவதும் உணர்வதும் எல்லாமே என்னது? அசத்து பொருள் தான். அசத்தை தான் அறிகிறோம், அசத்தை தான் உணர்கிறோம். பெருமானை நாம் ஒருவாறு, அதான் 2 தன்மை உண்டு. அது 7ஆம் நூற்பால், அடுத்த நூற்பாலை பார்க்குறோம். ஆன்மாவுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையும் அறியும் அதையும் அறியும், ரெண்டையும் மாறி மாறி அறியும். அதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம். மாறி மாறி அறியும், மாறி மாறி அறியும். பெற வேண்டியது இதுன்னு தெரியும், விட வேண்டியது எதுன்னு தெரியும்.
இதையும் விடாது அதையும் பெறாது. ரெண்டுக்கு நடுவில் அல்லல் படுவது ஆன்மாவினுடைய தன்மை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவபுண்ணியம் மிகுகிற போது அது அதை செய்யும். சரி, எனவே பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உணரப்படுகிற பொருள் எல்லாம் அசத்து, அசத்து பொருள். சரி, எதனாலுமே அறிய முடியாது, உணராது என்பது என்னதுங்க? எதனாலும். இங்க எதனாலும் என்பது 3 ஞானம் இருக்கு. பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். எந்த ஞானத்தினாலுமே உணரப்படாத பொருளுக்கு இன்மை. அப்படி ஒரு பொருள் இல்லை, அப்படி ஒரு பொருள் இல்லை. ஏன்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணுனால அறியப்படணும். எதனாலையுமே அறிய முடியாத பொருள் இல்லை. அப்ப அப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு நீ எப்படி கண்ட? ஒரு பொருள் இருக்குதுன்னா என்ன செஞ்சிருக்கணும்? யாரோ ஒருத்தர் பார்த்துருக்கணும், கேட்டிருக்கணும், அனுபவிச்சிருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணுமா இல்லையா? யாருமே பார்த்ததில்லை, யாருமே கேட்டதில்லை. அப்படி இருந்தால் அந்த பொருள் என்னது? இன்மை. அப்படி ஒரு பொருள் இல்லை. உதாரணம் ஆமை மயிர் கம்பளம். ஆமை மயிர் கம்பளம், ஆகாய தாமரை. ஆகாய தாமரை யாராவது பார்த்துருக்காங்களா? ஆமை மயிர் கம்பளம். ஆமைக்கு எங்க மயிர் இருக்குது? அதை கொண்டு வந்து கம்பளமா திரிச்சு எங்க வைக்கிறது? அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ ஆமை மயிர் கம்பளம், ஆகாய தாமரை போல அது இல்பொருள். இதுக்கு என்ன பேருங்க? இன்மை என்பதற்கு இல்பொருள். இல்பொருள் ஒருவாற்றானும் அறியப்படாதது இல்பொருள். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உணரப்படுகிற பொருள் எல்லாம் அசத்து, ஒருவாற்றானும் அறியப்படாதது இல்பொருள். அப்போ அசத்தை சொல்லும்போது ரெண்டா பிரிக்கிறார். அசத்து என்று ஒன்று உண்டு, இல்பொருள் என்று ஒன்று உண்டு. இல்பொருள் என்னது? அப்படி ஒரு பொருளே இல்லை. 2 கேட்டகரி பிரிக்கிறார். இங்க 2 வகையா பிரிக்கிறார். இந்த 2 இல்லாம இருதிறன் அல்லது, இருதிறன் அல்லது எந்தது? இந்த 2 தன்மையும் இல்லாதது என்னது? அசத்தும் கிடையாது, இல்பொருளும் கிடையாது. அசத்தும் கிடையாது, இல்பொருளும் கிடையாது. எது? சிவசத்து. சிவசத்து என்பதற்கு, இங்க சிவம் என்பதற்கு நீங்க சித்துன்னு பொருள் செஞ்சுக்கணும். சித்து. சிவம் என்பதற்கு இங்க சிவம் அல்ல, சித்து என்பது பொருள். சித்து என்பது பொருள். அப்போ இருதிறன் அல்லது எது? இருதிறன் என்பது என்னது? அசந்தாம் தன்மையும் இல்பொருளாம் தன்மையும் இல்லாதது. இல்லாதது. ஆனா இதுக்கு 2 தன்மை உண்டு. என்ன தன்மை? சித்தாம் தன்மையும் சத்தாம் தன்மையும் உள்ளது. சிவசத்தாம் 2 வகையின் 2 தன்மை உடையது. இந்த சிவத்துக்கு 2 தன்மை கிடையாது, 2 தன்மை உண்டு. 2 தன்மை கிடையாது, 2 தன்மை உண்டு. கிடையாதுன்னு சொல்றது எது? அசத்தாம் தன்மையும் இல்பொருளாம் தன்மையும் இல்லாதது. உள்ளது என்னது? சித்தாம் தன்மையும் சத்தாம் தன்மையும் உடையது. சித்தாம் தன்மையும் சத்தாம் தன்மையும் உடையது. எது? சிவசத்துங்கிறதா சித்தாம் தன்மையும் சத்தாம். சிவம், இங்க சிவம் என்பது இங்க இல்ல. சூத்திரத்துல சிவம்ங்கிற பொருள் கிடையாது. இங்க சிவம் என்பதற்கு சித்துன்னு பொருள். புரியுதுங்களா? இங்க இந்த தன்மை உடையது எதுனா பதி. ஏன்னா இந்த நூற்பாவே எதுக்கு? பதிக்கு தான் இலக்கணம். பதிக்கு இலக்கணம். அப்ப பதியின் இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 தன்மை இல்லாதது, 2 தன்மை உடையது. இல்லாத தன்மை அசத்தாம் தன்மையும் இல்பொருளாம் தன்மையும் இல்லாதது, சித்தாம் தன்மையும் சத்தாம் தன்மையும் உடையது பதிப்பொருள். உடையது பதிப்பொருள். அவ்வளவுதான் இந்த நூற்பாவினுடைய நோக்கம். பதிக்கு 2 தன்மை உண்டு, 2 தன்மை இல்லை. சரிங்களா? புரிஞ்சுதா? சொல்லுங்க. அது சொல்றேன். இப்போ அடுத்தது சித்துனா என்ன, சத்துனா என்ன என்பது கேள்வி. சரிங்களா? இப்ப பொதுவா நம்ம முதல் வகுப்புல 25 ஜனவரி மாசமா பிப்ரவரி மாசமா நடத்தும் போதே இந்த செய்தியை சொன்னோம். உங்க நோட்டெல்லாம் ஒரே நோட்டு வச்சிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும். பல நோட்டு குறிப்பு எடுத்திருந்தீங்கன்னா இருக்காது, நோட்டை கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. சரி,
சத்து சித்து ஆனந்தம். ஆமா, இப்போ சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம். சத்து சித்து ஆனந்தம். சத்து என்பது என்னதுங்க? அறிவுடையது, மாறாதது. மன்னிக்கணும், மாறாதது சத்து. மாறாதது சத்து. எது மாறாம இருக்கிறதோ அதற்கு என்ன பேரு? சத்துன்னு பேரு. இதற்கு அறிவுடையது. சித்து என்பதற்கு அறிவுடையது. இன்ப ஆனந்தம் என்பதற்கு இன்பம். சத்து என்பது மாறாதது, சித்து என்பது அறிவுடையது, ஆனந்தம் என்பது இன்பத்தை உடையது, இன்பம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற பொருள் எத்தனை? 3 பொருள். எது? பதி பசு பாசம். 3 பொருள் இருக்கா இல்லையா? இப்போ 3க்கு இந்த தன்மை எது எதுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். சத்து என்பது மாறாதது. சத்து என்பது மாறாதது. இப்போ முத வகுப்புலன்னு சொன்னேன். என்ன பாட்டு முதல்ல நடந்துச்சு? பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை போல் பசுபாசம் அனாதி அப்படின்னு என்ன? என்னைக்கு பதி இருந்ததோ அன்னைக்கே என்ன இருந்தது? பசு இருந்தது, பாசம் இருந்தது. அப்போ அனாதி நித்த பொருள் 3, பதி பசு பாசம். 3மே நித்த பொருள்னு அர்த்தம். அதற்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, அழிவும் இல்லை. அது யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை, யாராலும் அழிவதும் இல்லை. எது? 3மே. பதியும் தோற்றப்படவில்லை, பசுவும் தோற்றப்படவில்லை, பாசமும் தோற்றப்படவில்லை. 3 என்ன? அனாதி நித்த பொருள்னு சொல்லியாச்சு. அப்போ அது எப்பவுமே என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அப்போ ஒரு வகையில் சத்து. 3மே சத்து, உள்பொருள் தானே. சத்துனா உள்பொருள், என்னைக்குமே இருக்கிற பொருள் தான். ஆனா இந்த சத்து என்பதற்கு சைவ சித்தாந்தம் கொள்ளக்கூடிய அந்த டெஃபினேஷன் இருக்கா இல்லையா, அதுல தான் கொஞ்சம் நுட்பத்தை வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? என்றும் உள்ள பொருள் தான், ஆனா அது நிலை திரியும். நிலை மாறும். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, மாறிக்கிட்டே வரும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசப்பொருள் இருக்கா இல்லையா, பாசம், இந்த பாசத்துக்கு காரண நிலை, நிலை, காரிய நிலை, என்று 2 நிலை இருக்கு. காரண நிலை, காரிய நிலை என்று 2 இருக்கிறது. இப்போ ஆணவம் கண்மம் மாயை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, முதல்ல ஆணவத்தை வச்சுக்கங்க. ஆணவம், ஆணவம், ஆணவம் காரண நிலையில மாறாது. காரண நிலையில மாறவே மாறாது. காரிய நிலையில மாறுமா மாறாதா? எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுங்க. அறிவுக்கு தக்க மாறு. சரி, நம்ம அறிவிலேயே மாறுதா மாறலையா? நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு ஆணவம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. என்ன இருக்கு? எப்படி இருக்கு? கொஞ்சமாவது தேஞ்சு இருக்கணும். நியாய பிரகாரம் லாஜிக்கலா பார்த்தா நமக்கு என்ன இருக்கணும்? ஆணவம் மனம் தேஞ்சு இருக்கணும். இல்லைங்க எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? பொதுவா சைவ சித்தாந்தம் படிச்சு பூசை பண்ணி 5 எழுத்து சொன்னா என்ன ஆகணும்? ஆணவம் தேயணும். ஆணவம் தேயணும். அப்போ ஆணவம் காரிய நிலையிலே மாறக்கூடியது. மாறக்கூடியது. சரி. கண்மம் காரண நிலையில மாறாதது, காரிய நிலையில மாறக்கூடியது.
மாறும். மாயையும் அப்படிதான். மாயையும் மாறாதது, மாறக்கூடியது. மூணுமே காரண நிலையில மாறாதது, காரிய நிலையில மாறக்கூடியது. இப்ப மாயை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுது? தனு கரண புவன போகங்களா வருதா இல்லையா? உலகமா வருது, தோன்றுது, ஒடுங்குது, திருப்பியும் தோன்றுது, மாற்றத்துக்குரியது என்னது? மாயை. மாற்றத்துக்குரியது மாயை. அப்போ ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று பொருள்களும் காரண நிலையில மாறாதது, காரிய நிலையில மாறக்கூடியது. மூணுமே. அப்ப பாசம் காரணத்துல மாறாது, காரியத்துல மாறும். எனவே இது மாறக்கூடியது என்பதினாலே இது என்னன்னு சொல்றோம்? பாசத்தை சத்து கிடையாது, அசத்துன்னு சொல்றோம். பாசம் அசத்து, பாசம் அசத்து. சத்தான்னு கேட்டா பதிப்பொருள் மாறாதது. இங்க பதி போல வச்சுக்கலாம். பதி என்னதுங்க? மாறாதது, சத்து பொருள். பாசம் பாசம் அசத்து. பசு சதசத்து. எது சதசத்துங்கிறது 7ஆம் நூற்பால மதியானம் பார்த்துக்கலாம். இதை இப்ப விரிக்க வேண்டாம். அடுத்த நூற்பா அதுதான். சரியா? அதை அங்க பார்த்துக்கலாம். ஆன்மா சதசத்து, ஆன்மா சதசத்து. பதி சத்து, பாசம் அசத்து, ஆன்மா சதசத்து. சரி, இங்க சித்து அறிவுடையது. பதி பேரறிவு. பதிக்கு அறிவு உண்டு. அது எப்படிப்பட்ட அறிவு? பேரறிவு. அறிவிக்காமலே அறிகிற அறிவு, தானே அறிகிற அறிவு. அதுக்கு போய் இன்னொரு ஆள் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இங்க பாசத்துக்கு அசித்து. இது சிற்றறிவு. சிற்றறிவு. அடுத்தது ஆனந்தம். இது தருவது. இதுக்கு ஆனந்தம் கிடையாது, இது பெறுவது. ஆனந்தத்தை தருவது சிவம், ஆனந்தத்தை பெறுவது உயிர். கொடுத்தாலும் அனுபவிக்க தெரியாதது பாசம். பாசத்துக்கு ஆனந்தத்தை கொடுத்தாலும் அனுபவிக்க தெரியாது. ஸோ இதுதான் அந்த மூணுக்குள்ளார ஒரு டேபிளேஷன். இதுதான் சத்து எது, அசத்து எது, ஆனந்தம் எது என்பதில் பதிபசு பாசத்திற்குரிய ஒரு இது. இதுக்குள்ள எல்லா சூத்திரமும் அடங்கி போச்சு. மொத்த சூத்திரமும் இதுக்குள்ள இருக்குது. சரியா? எழுதியாச்சா? எனவே பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உணரப்படுவது அசத்து. ஒருவாற்றானும் அறியப்படாதது இல்பொருள். இன்மை என்பது இல்பொருள். எனவே இந்த இரண்டு தன்மையும் இன்றி சித்தாம் தன்மையும் சத்தாம் தன்மையும் இரண்டு தன்மையை உடையது பதிப்பொருள் என்று மண்ணுலகு இசைக்கும் கற்றோர் கூறுவர். அளவை நூல் கற்றோர் கூறுவர். சரிங்களா? சத்தத்தையே காணோம், சைலண்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு போச்சா? எழுதியாச்சா? சரி. இச்சூத்திரம் 2 அதிகரணங்களை உடையது. 2 அதிகரணங்களை உடையது. முதல் அதிகரணம் உணருரு எனின் அசத்து உணராது எனின் இன்மையின் என்பது முதல் சூத்திரம். உணருரு எனின் அசத்து உணராது எனின் இன்மையின் என்பது முதல் சூத்திரம், முதல் அதிகரணம். இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கு மண்ணுலகே என்பது 2வது அதிகரணம். சரி, முதல் அதிகரணம் அசத்தை விளக்குகிற அதிகரணம்.
உணர்வுறு உணர்வுறு எனின் அசத்து. உணராது எனின் இன்மையின். என்பது முதல் அதிகரணம். இதற்கு மேற்கோள் செய்கிறார். மேற்கோள் என்பது என்னது? ஆசிரியர் கருத்து. ஆசிரியரது கருத்து என்ன சொல்றாரு? மேற்கோள்: ஈண்டு அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு. ஈண்டு அறிவினால் அறியப்பட்டவா சுட்டப்பட்டவா? அறியப்பட்ட சுட்டு அசத்து என்பது. ஈண்டு அறிவினால் சுட்டப்பட்ட, ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து என்பது. இந்த அறிவினால் என்பது என்னது? பாச அறிவினாலும் பசு அறிவினாலும். ஈண்டு பாச அறிவினாலும் பசு அறிவினாலும் அறியப்பட்ட சுட்டு என்பது சுட்டு பொருள். சுட்டுப்பொருள் அசத்து என்பது. அசத்துக்கு மேல நூற்பால சொன்னதை என்ன செய்யறாரு? மேற்கொள்ள வலியுறுத்துறாரு. அதான கருத்து, முதல் அதிகரண கருத்து அதுதான். சரியா? இந்த அறிவினால் என்பது என்னது? பாச அறிவினாலும் பசு அறிவினாலும் அறியப்பட்ட சுட்டு பொருள் எதுவோ அந்த பொருளுக்கு அசத்துன்னு பேரு. அசத்துன்னு பேரு. சொல்றவர் யாரு? மெய்கண்டார். ஆசிரியரது கருத்து தானே மேற்கோள். ஆசிரியரது கருத்து தான் மேற்கோள். இதன் மீது என்ன வரும்? தடை. இதன் மீது தடை. ரெண்டு பேர் சொல்றாங்க. தார்க்கியர், இரண்டாவது சாங்கியர். தார்க்கியர் சாங்கியர் ஆகிய ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க? இதன் மீது ஒரு தடை எழுப்புறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த அசத்து அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? யாரை பார்த்து கேட்குறாங்க? நம்ம பார்த்து, மெய்கண்டாரை பார்த்து கேட்குறாங்க. ஏன் நீங்க அசத்துன்னு சொல்றீங்கல்ல, அதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க சொல்ல கருத்தின் மீது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டா, இல்லை என்ற உணர்வை தருவதுதான் அசத்து. உண்டு என்ற உணர்வை தருவதற்கு சத்துன்னு பேர். இது தார்க்கியருடைய கருத்து. தார்க்கியர் என்ன சொல்றாங்க? உண்டு என்ற உணர்வை தருவது சத்து. அதே மாதிரி இல்லை என்ற உணர்வை தருவது அசத்து. தார்க்கியருடைய கொள்கையை முதல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தடை புரியும். நாம அசத்துன்னு எதுக்கு சொல்லுகிறோம்? சுட்டி அறியப்படுகிற பொருள் அசத்துன்னு சொல்றோம். மாறக்கூடியது. நீ எதையெல்லாம் சுட்டி அறிகிறையோ அதெல்லாம் மாறக்கூடியது. மாறக்கூடியதெல்லாம் அசத்தியா அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. தார்க்கியர் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்டுன்னு அனுபவிக்கிறதெல்லாம் என்னது? சத்து. அனுபவிக்க முடியாதது, இல்லை என்ற உணர்வை தரக்கூடியது அசத்து. இல்ல, அப்படி உள்டா கிடையாது. லாஜிக்கே வேற. நம்ம லாஜிக் வேற, அவங்க லாஜிக் வேற. இப்ப என்னன்னா, இப்ப என்ன கேட்கறான்னு வச்சுக்கங்க, ஒரு பொருளை அனுபவிக்கிற. காலையில டிஃபன் சாப்பிட்டாச்சா இல்லையா? சாப்பிட்டாச்சு. நல்லா எப்படி சாப்பிட்டோம்? நல்லா சாம்பார் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்து, ஒரு இட்லி வெய்ய, ஒரு தோசை வெய்யன்னு சாப்பிட்றோமா இல்லையா? நல்லா அனுபவிக்கிற. அனுபவிச்சு அதை
அப்போ அது எப்படி நீ அசத்துன்னு சொல்லுவ? நல்லா உண்டுன்னு தெரியுது, நல்லா அனுபவிக்கிற, அனுபவிச்சுட்டு அதை போய் என்னன்னு சொல்ற? அசத்துன்னு சொல்ற. அதெல்லாம் கிடையாதுயா. அனுபவிச்சினாவே அது என்னது? சத்து பொருள். உள்பொருள் தான் சத்து, உள்பொருள் தான் சத்து, இல்பொருள் அசத்து. உள்பொருள் சத்து, இல்பொருள் அசத்து. உள்பொருள் எதுன்னு கேட்டா நீ அனுபவிக்கிறியா இல்லையா? இப்ப நம்ம எதை அசத்துன்னு சொல்றோம்? வீடு, சைவ சித்தாந்தத்து பிரகாரம் வீடு சத்தா அசத்தா? அசத்து. உணவு, வண்டி, வாகனம் எல்லாமே என்னது? அசத்து தான். அனுபவிச்சுட்டு நீ அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற. நல்லாதாயே அனுபவிச்சுட்டு இருக்கிற. உள்பொருளை தானே அனுபவிக்கிற. உள்பொருளை அனுபவிக்கிற போது அது அசத்துன்னு சொல்லாத, அது சத்து பொருள் தான், உள்பொருள் தான் அப்படின்னு சொல்றது யாரு? தார்க்கியருடைய கருத்து. புரியுதுங்களா? தார்க்கியருடைய கருத்து. எனவே உண்டு என்ற உணர்வை தருவது சத்து, இல்லை என்ற உணர்வை தருவது. இந்த இடத்துல நீங்க திருப்பி எழுதணும், நான் எழுதுனதோ நிறுத்திக்காதீங்க. இல்லை என்ற உணர்வை தருவது அசத்து. அதை எழுதிடணுமா? இல்லைன்னா நீங்க எழுதியே போடலீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறோம். இல்லை என்ற உணர்வை தருவது, இல்லை என்ற உணர்வை தருவது அசத்து. தார்க்கியர், தார்க்கியர். சாங்கீர் இதேதான். உள்பொருள், உள்பொருள் சத்து, இல்பொருள் அசத்து. கண்ணுக்கு தெரியாததுன்னு கிடையாது. இல்பொருள், கண்ணுக்கு தெரியாத பொருள் உண்டா இல்லையா? இப்ப காற்று, அது கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அனுபவிக்கிறோம்ல, சரியா? எனவே உள்பொருள் சத்து, இல்பொருள் அசத்து. இது யாருது? சாங்கியர். இந்த ரெண்டு பேரும் இந்த கருத்தை மறுக்கிறாங்க. யாருடைய கருத்தை? மெய்கண்டாருடைய கருத்தை. ஈண்டு அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு அசத்து என்பது பொருந்தாது, என்பது பொருந்தாது என்று மறுக்கிறார்கள். சரி, இந்த மறுப்புக்கு என்ன செய்யறாரு? ஏது செய்கிறார். ஏது அவைதாம் பிரகாசமாய் நின்றே நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? எந்த நூற்பால படிச்சீங்க? பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாய் நிற்றலான். எந்த சூத்திரத்துல படிச்சீங்க? படாரம் புத்தகத்தை திருப்பி பார்க்கறது இல்லையா? நாலாவது நூற்பா, முதல் அதிகரணம். அதுல இருக்கா இல்லையா? இதே தான் இருக்கும். அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான்னு நாலாவது நூற்பால சொல்லி இருக்கிறாரு. சரியா? இதே மாதிரி திருப்பியும் இன்னொரு தடவை சொல்லுவார். அங்க வரும்போது ரெண்டையும் கேட்போம். வழக்கம் போல புத்தகத்தை தேடணும். சரியா? இங்கே பிரகாசம் என்பதும் அப்பிரகாசம் என்பதும், பிரகாசம் என்பதற்கு உள்ளது என்ற உணர்வு, பிரகாசம் என்பதற்கு உள்ளது என்ற உணர்வு, அப்பிரகாசம் இல்லது என்கின்ற உணர்வு. உள்ளது என்கின்ற உணர்வை தருவதற்கு பிரகாசம்னு பேரு. உள்ளது என்ற உணர்வை தருவது, உள்ளது என்ற உணர்வு, என்ற உணர்வு. பிரகாசம் என்பதற்கு உள்ளது என்ற உணர்வை தருவது, அப்பிரகாசம் என்பதற்கு இல்லை என்ற உணர்வை தருவது.
சரியா? இப்ப பாருங்க, அவைதாம் எவைதாம். அவைதாம்னு என்னது? எப்பா அவங்கள வர சொல்லு அப்படின்னா அடுத்து என்ன கேள்வி கேட்போம்? யாருங்க நீங்க பாட்டுக்கு அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அந்த முன்னாடி பேசிட்டு இருந்ததை கவனிச்சிருந்தோம்னா அவனை வர சொல்லு அப்படின்னு சொன்னா நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்? முன்னாடி யாரை பத்தி பேசிட்டு இருந்தோமோ அவன். நாம தான் முன்னாடி போனோம்னா பின்னாடி மறந்துடுவோம்ல. அப்படியே ஏதோ பேசிட்டு இருக்கிறாரியா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா? இப்ப அவைதாம் எவைதாம் மேல சொன்ன அவைதாம். மேல என்ன சொன்னோம்? பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படுகிற பொருள். அவைதாம்னாவே பக்கத்துல யார் என்னையா போனது என்ன சொன்னாங்கன்னு டக்குன்னு பார்க்கணும். சரியா? அவைனா என்னது? பக்கத்துல என்ன சொன்னு பார்க்கணும். அவைதாம் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்பட்டு அசத்து என்று சொல்லப்பட்ட அவை. அசத்து என்று சொல்லப்பட்ட அவை. அவைதான் பிரகாசமாய். பிரகாசம்னா என்னது? உள்ளது போலவே தோணும், உள்ளது என்ற உணர்வை தரும். ஆனால் ஆனால் உண்மையில் அது என்னது? அப்பிரகாசம். இல்லது உள்ளது மாதிரியே தெரியும், ஆனா என்னது? இல்லது. ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா நிலைச்சு நிக்காதே. இப்போ உலகம் என்பது எப்படிப்பட்டதுங்க? நெருநல் உடன் ஒருவன் இன்றி இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. உலகத்துக்கு அழகா வள்ளுவர் சொல்றார், என்னது? நெருநல் உடன் ஒருவன் இன்றி இல்லை என்னும் பெருமை உடைத்து. இந்த கணம் இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனா கோவிட்ல தான் எல்லாத்துக்கும் நிலையாமையை பற்றி ஒரு சிந்தனை வந்தது. கோவிட்ல தான் வந்துச்சு. நினைச்சு பாருங்க, எத்தனை பேத்துக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் இருக்கிறவன் இல்லாதவன் நல்லவன் கெட்டவன் எதுவுமே கிடையாது. சும்மா ஐயா மூச்சு ஏதோ மூச்சு கொஞ்சம் பிடிக்க முடியல, ஆஸ்பத்திரிக்கு போனாரு, அவ்வளவுதான். அடுத்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆம்புலன்ஸ்ல போகும்போதே போக போக உயிர் விட்டவங்க எத்தனை பேரு? ஹாஸ்பிட்டல் போய் ஆக்சிஜன் கிடைக்காம உயிர் விட்டவங்க எத்தனை பேரு? பார்க்க முடியாம உயிர் விட்டவங்க எத்தனை பேரு? உலகமே நிலையாமையை அறிந்தது எப்போ? கோவிட்ல தான். ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வந்து போச்சு. ஆனா தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்குது. எல்லார் வீட்லையும், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், எல்லா வீட்லையும், ஊர்ல தினமும் ஒரு இறப்பு என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. காரணம், நமக்கு அதை பற்றிய உணர்வு இல்லை. நிலையாமையை பற்றிய உணர்வு நமக்கு இல்லை. ஞானத்திற்கு முதல் தகுதியே நிலையாமையை பற்றிய உணர்வு தான். நிலையாமையை பற்றி உணர்வு வந்தாதான் ஞானத்தினுடைய தேடல் நமக்கு வரும். இல்லைன்னா என்ன வராது? பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், என்ன ஆகி போச்சு, இன்னும் இப்பதானே ரிட்டையர் ஆனோம், எல்லாம் பென்ஷன் வர்றது எல்லாம் ஓரளவுக்கு கோர்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ரிட்டையர் ஆகியும் நேரம் கிடைக்கலன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? வேலை செய்யும் போதே நேரம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, ரிட்டையர் ஆனாலும் எனக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லையா? காரணம் என்ன? நிலையாமையை பற்றி உணர்வு நமக்கு இல்லை. சரிங்களா? எனவே ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்ல பலங்கிறார். அப்படின்னு என்னது? ஒரு கணம் இருப்பமான கேரண்டி கிடையாது, அடுத்த நிமிஷம் நமக்கு கேரண்டி கிடையாது. ஆனா நம்ம கற்பனை எவ்வளவு இருக்கு? கோடிக்கணக்கான கற்பனை. இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், மலையை வில்லா வளைச்சிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும்னு 1000 கற்பனைகள், 1000 கற்பனைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த உணர்வு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகம் என்பது நிலைத்த பொருள் அல்ல, நிலைத்த பொருள் அல்ல. அது மாறிக்கொண்டே இருக்கும், அழிந்து கொண்டே இருக்கும். தோன்றுவது போல் இருக்கும், அது அழிந்து கொண்டே இருக்கும். அதனால அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். உள்ளது என்று உங்களுக்கு தோன்றினாலும் அது நிலைத்த பொருள் அல்ல. உலகமும் சரி, உடம்பும் சரி.
இந்த உடம்பும் அப்படிப்பட்டது தான். இதற்கு எந்த வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது. திருமூலர் சொல்வது போல இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து போனார். அழகா சொல்றார். மடக்குடியாளோடு மத்தளம் கொண்டார். வீட்டுக்காரியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு இங்க கட்டில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாராம். திருமூலர் சொல்றாரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? மத்தளம், மடக்கொடியாளோடு மத்தளம் கொண்டார் அப்படின்னு சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்து ஆசுவாசமா பேசிக்கிட்டே இருக்கிறாராம். மடக்கொடியாளோடு இடப்பக்கமே இறை நொந்ததென்றார். என்னன்னு தெரியலம்மா, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாராம். கிடக்கப்படுத்தார், கிடந்து போனார். ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வள்ளுவர் யார் சொல்றா? திருமூலர் சொல்றார். நம்ம என்னமோ ஹார்ட் அட்டாக் என்னமோ இப்ப கண்டுபிடிச்ச மாதிரி அதுக்கு என்னமோ பெரிய கண்டுபிடிச்சதுக்கு எவனோ வெள்ளக்காரன் பேரெல்லாம் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். திருமூலர் சொல்றார், இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து போனார். அப்போ இப்படித்தான் வாழ்க்கை. வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அப்போ உள்ளது போலவே தோன்றும், ஆனால் அது உள்பொருள் அல்ல, அது இல்பொருள், மாறக்கூடியது. எனவே அது என்னதுங்க? உணரப்படுகிற எல்லா பொருளும் அசத்து. உணரப்படுகிற எல்லா பொருளும் அசத்து. உருவாற்றானம் உணரப்படாதது இல்பொருள். இல்பொருளை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் உடன்பாடு. யாருக்கு? சாங்கியருக்கும் உடன்பாடு, தார்க்கியருக்கும் உடன்பாடு, சைவ சித்தாந்திக்கும் உடன்பாடு. அதனால இல்பொருள் என்பதை விளக்கல. இந்த நூற்பால இல்பொருள்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை விளக்குவதற்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? அதிகரணம் கிடையாது. தனியா ஒரு அதிகரணம் வைக்கல. இல்பொருளுக்கு தனியா அதிகரணம் வைக்கல. ஏன் வைக்கலன்னா அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் ஏத்துக்கிட்டா அதை போய் விளக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம சொல்லுவோமா, சார் புரிஞ்சிருச்சு, அதை ஏன் சும்மா விடுங்க, அடுத்தது போங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி அதை தனியான செய்யல, விளக்கல. அதுக்கு தனியா ஒரு அதிகரணம் எல்லாம் இல்லை. அதிகரணம் எதுக்கு வைக்கிறாரு? அசத்துக்கு அதிகரணம் வச்சிருக்கிறாரு, சத்துக்கு அதிகரணம் வச்சிருக்கிறாரு. இல்பொருளுக்கு அதிகரணம் வைக்கல. ஏன் வைக்கலன்னா இல்பொருள் அசத்து என்பதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதனால அதை அப்படியே விட்டுட்டார். இப்போ அசத்து என்பது என்னதுங்க? பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் சுட்டி அறியப்படுகிற பொருள் எல்லாம் அசத்து பொருள். மறுப்பு யார் சொல்றா? தார்க்கியரும் சாங்கியரும். அனுபவிக்கிற பொருளை அசத்துன்னு சொல்லாத சத்து அப்படின்னு தார்க்கியர் சொல்றான். உள்பொருளை அசத்துன்னு சொல்லாத என்று சாங்கியர் சொல்லுகிறான். ரெண்டுக்கும் என்ன பதில் கேட்டீங்கன்னா, ஐயா அது உள்பொருள் தான், அனுபவிக்கக்கூடிய பொருள் தான். ஆனா கணந்தோறும் மாறி போயிறியான், எந்த நிமிஷம் இருக்கும்னே தெரியாது, எந்த நிமிஷம் இருக்குன்னே தெரியாது. எனவே அது என்னன்னு சொல்லணும்? அசத்துன்னு தான் சொல்லணும், அசத்துன்னு தான் சொல்லணும் என்று ஏது வைக்கிறார். இந்த ஏதுவை விளக்குவதற்கு என்ன செய்யறாரு? வெண்பா. இந்த ஏதுவை விளக்குவதற்கு வெண்பா. அசத்தறியாய் கேள்வி, அறிவறிந்த எல்லாம் அசத்தாகும், மெய்கண்டான் ஆயின் அசத்தலாய், நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்தேரும் ஓரின் அவை இன்றாமாறு ஒப்பு அப்படின்னு ஒரு வெண்பா வைக்கிறார். எதற்குன்னா இந்த தார்க்கியரையும் சாங்கியரையும் மறுப்பதற்கு வெண்பா வச்சிருக்கிறார். இந்த மறுப்பு எங்க வச்சிருக்கிறாரு? வெண்பால இருக்கு. முதல் 2 வரி தார்க்கியர் மறுப்பு, கடைசி 2 வரி சாங்கியர் மறுப்பு. அந்த வெண்பாலேயே 2 மறுப்பு இருக்கு. அசத்தறியாய் கேள்வி, அறிவறிந்த எல்லாம் அசத்தாகும் அப்படின்னு இருக்கா இல்லையா? அது வரைக்கும் யாருது? தார்க்கியர் மறுப்பு. மெய்கண்டானாயின் அசத்தலாய், நீரில் எழுத்தும் நிகழ்த்தனவும் பேய்தேருமா இன்றாமாறு ஒப்புன்னு சொல்றாரு இல்லையா? அது என்னது? சாங்கியருக்கு. முதல் 2 வரி தார்க்கியருக்கு, அடுத்த 2 வரி சாங்கியருக்கு மறுப்பு வைக்கிறார். சரி. அசத்தறியாய், அசத்தறியாய் என்னது? அசத்தின் தன்மையை அறியாதவனே, அசத்தின் தன்மையை அறியாதவனே. யாரை கேட்கிறாரு? தார்க்கியரை பார்த்து. எப்பா அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறியா, உனக்கு அசத்தோட உண்மையான தன்மை தெரியுமா? அசத்தறியாய், அசத்து அறியா, அசத்தின் இயல்பை உள்ளவாறு அறிகிற ஆற்றல் இல்லாத தார்க்கியனே, நீ கேள், நீ கேள், நீ கேட்பாயாக, நீ கேட்பாயாக. மெய்கண்டான் ஆயின், அசத்தை அறியணும்னா முதல்ல மெய்யை காணணும், மெய்யை காண வேண்டும். மெய் என்பது
சத்தின் இயல்பை, மெய் என்பதற்கு சத்து, மெய் கண்டான் இருக்கா இல்லையா, மெய் என்பதற்கு சத்து மாறாதது. மெய் கண்டான், சத்தின் இயல்பை கண்டவன் எவனோ அவனால் தான் அசத்தின் இயல்பை சொல்ல முடியும். சத்தின் இயல்பை கண்டவன் எவனோ அவன் தான் எதை சொல்ல முடியும், அசத்தின் இயல்பை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு அறிவுனா என்ன அப்படின்னா, அறிவற்றவன் 10 பேர் அங்க உட்கார்ந்துருக்கிறான், 10 பேர் முட்டாளி. இவன் எல்லாரும் என்ன செய்யறான், அறிவுனா என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துறான். புரியுதா? அப்ப அவன் என்ன செய்வான், அவனால அறிவுன்னு எதை அறிய முடியுமோ அதுதான் அறிவு, அறிவுன்னு பேசிட்டு இருப்பான். இந்த அறிவு இதெல்லாம் அறிவு கிடையாதியா அப்படின்னு அவனுக்கு எப்ப தெரியும், உண்மையான அறிவுடைய ஒருத்தன் வருவான். அவன் வரும்போது தான் அடடா என்னடா நம்ம இத்தனை நாள் நம்ம தான் பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில பார்த்தா என்ன நம்மளாம் ஒண்ணுமே இல்லையாட்டு இருக்குது அப்படின்னு தெரியுமா. அப்போ உண்மையான அறிவை கண்டவனுக்கு தான் அறிவு இல்லை மடமையினுடைய இலக்கணம் எப்ப தெரியும், அறிவுடையவனை பார்த்தா தான் மடமையின் இலக்கணம் தெரியும். அறிவுடையவனை பார்க்கலன்னா மடமையே அறிவுடைமை ஆயிடும். ஒரு ஊரில், எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை, சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை அப்படின்னு என்னதுங்க, இழுப்பு பூ கொஞ்சோண்டு இனிக்கும், இவனுக்கு சர்க்கரைனா என்னன்னே தெரியாது. இவன் சர்க்கரைக்கு என்ன செய்வான், இழுப்பு பூவை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவன் சர்க்கரை எதுன்னு கேட்டா இழுப்பு பூ தான் சர்க்கரைம்மா. அப்புறம் இவன் எங்கேயாவது போய் இன்னும் வெள்ளையா என்ன போடுறீங்க, இதுக்கு பேர் தான் ஏன் சர்க்கரை, அப்படியா எங்க ஊர்ல இத்தனை நாள் நாங்க இழுப்பு பூவை தானே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிம்பா. இது பழமொழி. அதுபோல அசத்தின் தன்மையை நீங்க அறியணும்னா என்ன செய்யணும், சத்தின் தன்மையை அறியணும். சத்தின் தன்மையை அறியாத வரைக்கும் அசத்தின் தன்மையை உண்மையாக உங்களால் அறிய முடியாது. அப்போ நீ சத்தின் தன்மையை அறியணும்னா என்ன ஆகணும், நல்ல குருநாதன் உனக்கு வாய்க்கணும். நல்ல குருநாதன் வாய்க்கணும். யாருக்கு நல்ல குருநாதன் வாய்க்கிறானோ அவன் சத்தின் இயல்பை உள்ளவாறு அறிவான். சத்தின் இயல்பை அறிந்தால் சத்தை தவிர மீதி எல்லாம் அசத்து, சத்தை தவிர மீதி எல்லாம் என்னது அசத்துன்னு பிரிச்சிடலாம். இப்ப சத்து தெரியலன்னா நீங்க அசத்துக்குள்ளேயே தொலாவிட்டு இருக்க வேண்டியதான். இது சத்தா இது சத்தான்னு தேடிக்கிட்டு இருக்கணும். ஆனா இருக்கிறது பூரா என்னது அசத்து தான். அதான் மெய்கண்டான் ஆயின், மெய்கண்டான் ஆயின், மெய்யை கண்டான், அதனாலதான் மெய்கண்டார். மெய்யை கண்டதுனாலதான் அவருக்கு என்ன பேரு, மெய்கண்டான். எனவே மெய்கண்டான் ஆயின் அறிவறிந்த எல்லாம் அசத்தாகும். அறிவினால் அறியப்பட்ட பொருள் எல்லாம் அசத்து என்பதை நீ அறிவாய். எப்ப அறிவ, மெய்யை காணணும். எப்படி காணலாம், நல்ல குருநாதன் வாய்த்தா அவன் உனக்கு விளங்குமாறு சொல்லுவான். ஐயா, பாசஞானத்தால் அறியப்படுவதெல்லாம் அசத்து, பசுஞானத்தால் அறியப்படுவதெல்லாம் அசத்து, பதிஞானம் வாய்த்தால் அன்றி இது விளங்காது அப்படின்னு உனக்கு நல்ல குருநாதன் வந்து சொன்னா உனக்கு விளங்கும். இல்லைன்னா விட்டு உனக்கு புரியாது. யாரை பார்த்து சொல்றாரு, தார்க்கியன. உனக்கு விளக்கணுங்கிறது முடியாது. ஏன்னா உனக்கு என்ன இல்லை, தவம் இல்லை, நல்ல குருநாதன் வாய்க்கல. அதனால இது உன்னால் இப்பொழுது உன்னால் அறிய முடியாது, இப்பொழுது உன்னால் அறிய முடியாது. எனவே மெய்கண்டான் ஆயின் அறிவறிந்த எல்லாம் அசத்தாகும். அறிவினால், பாச அறிவினாலும் பசு அறிவினாலும் சுட்டி அறியப்பட்ட பொருள் எல்லாம் அசத்து என்பதை நல்ல குருநாதன் வாய்க்க, சிவபுண்ணியம் வாய்க்க நீ அறிவாய். அது வரைக்கும் உன்னால் இதை அறிய முடியாது என்று மறுக்கிறார். சரி, அடுத்த ரெண்டு என்னது, சாங்கியர். சாங்கியர் அவரை மறுக்கிற போது அசத்தலாய் நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பெய்தேரும் இன்றாமாறு ஒப்பு. அவன் உள்பொருள் அசத்து, உள்பொருள் சத்து, இல்பொருள் அசத்து அப்படின்னு சொல்றான். யாரு, சாங்கியன். உள்பொருள் தாயா. இப்ப நீரில் எழுத்து, நீரில் எழுத்து உண்டா இல்லையா,
நீரில் எழுத்து உண்டா இல்லையா? இப்போ தண்ணியில நான் இப்படி ஆணு போறேன், ஆணு போறேன், நீங்க பார்த்தா இது ஆணு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எழுதும் போதே உங்களுக்கு ஆணு தெரிஞ்சிடும். ஆனா எழுதி முடிச்சா அங்க இருக்காது. புரியுதுங்களா? நீரில் எழுத்து விரைவாக அழியும், அதனால அது அசத்து. ஆனா உண்டான்னு கேட்டா உண்டு, கணம் உண்டு, ஒரு கணத்துல அழிஞ்சிடும். ஆனா எழுத்து உண்டா இல்லையா? எழுதும் போது இருந்ததா இல்லையா? எழுதவே அழியும், இப்படி கீழே வர வரவே அழிஞ்சிடும். ஆனா அந்த கணம் எழுதுற கணம் உண்டான்னு கேட்டா உண்டு, ஆனா அது உள்பொருளான்னு கேட்டா இயல்பொருள். ஏன்னு கேட்டா விரைவாக அழிஞ்சிடும். விரைவாக அழிவதினாலே நீரில் எழுத்து என்னது? இயல்பொருள். ஆனா உள்பொருளான்னு கேட்டா உள்பொருள் தான், உள்பொருள். ஆனா அது ஏன் இயல்பொருள்னா விரைவாக கெடுவதினாலே, விரைவாக கெடுவதினாலே நீரில் எழுத்து இயல்பொருள். நிகழ் கனவு, கனவு உண்டா இல்லையா? உண்டு, ஆனா அது இயல்பொருள். ஏன் இயல்பொருள் கேட்டா அது என்னது? என்ன கண்டோன்னு முழுசா தெரியாது, முழுசா தெரியாது, அறிவு மயக்கம் இருக்கும், அதனால அது என்னன்னு சொல்றான்? இயல்பொருள் சொல்றான். அப்புறம் காணல் நீர், காணல் நீர், காணல் நீரை நம்ம அது இல்பொருளுக்கு நம்ம ஓம சொல்றோம். உண்மையில் அது இல்பொருள் கிடையாது. என்ன தெரியுங்களா? இங்கிருந்து தூரமா பார்க்கறோம், அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையில் அங்க என்ன இருக்கு? ஒரு வெப்பச்சலனம் இருக்கு. நல்ல வெயில் அடிக்குது, அது அந்த வெயில்னால என்ன செய்யுதுங்க? அந்த காத்துல ஒரு அசைவு தெரியுது, வெப்பச்சலனம்னு பேரு அதுக்கு. அப்படியே இப்படி ஆடும். தூரத்துல இருந்து பார்த்தா அது என்னவா தெரியும்? தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். திரிபு உணர்ச்சி, திரிபு உணர்ச்சி, ஒன்றை மற்றொன்றாக மயங்கி நிற்கிற உணர்ச்சி. அங்க ஏதாவது இருக்குதுன்னு கேட்டா இருக்குது. என்ன இருக்குது? வெப்பச்சலனம் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? தண்ணி நினைச்சுக்கிட்டோம், நினைச்சது ஒண்ணு. அப்போ உண்மையை உள்ளவாறு அறியல, அதனால அது இயல்பொருள். இந்த 3 உதாரணம் சொல்றாரு. நீரில் எழுத்து, நிகழ்கனவு, பேய்த்தேர். பேய்த்தேர் என்னது? காணல் நீர். இந்த 3மே நாம என்ன சொல்றோம்? அசத்துன்னு சொல்லுகிறோம். உண்மையில் அது என்னது? உள்பொருள் தான். உள்பொருளாயினும் அது அசத்துன்னு சொல்வதற்கு காரணம் என்னது? விரைவாக கெடுவது, மயங்கி அறிவது, அப்புறம் உள்ளவாறு அறியாமை, உள்ளவாறு அறியாமை ஆகிய தன்மைகள் இருப்பதினாலே இதை அசத்துன்னு சொல்லுகிறோமா இல்லையா? ஏன்னா சாங்கியர் இதை அசத்துன்னு சொல்லுவாங்க. சாங்கியருக்கு நீரில் எழுத்து, நிகழ்கனவு, பேய்த்தேர் அசத்தா சத்தான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அசத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாயா உலகமும். உலகமும் எப்படி விரைவாக கெட்டு போகும், விரைவாக கெட்டு போகும். உண்மையில் அது உள்ள பொருள் கிடையாது. ஏன் உள்ள பொருள் கிடையாதுன்னா விரைந்து கெடுவதினாலே உள்பொருள் கிடையாது. உள்பொருள் என்பதற்கு இங்க என்ன கருத்துன்னு கேட்டா விரைந்து கெடுதல், விரைந்து கெடுதல் தானே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இப்போ உலகம் உள்பொருளா இல்பொருளா? உலகம் உள்பொருளா இல்பொருளா? உள்பொருள் தான், உள்பொருள் தான், அனுபவ பொருள் தான். ஆனா அது அசத்து. ஏன்னு கேட்டா மாறிடும், ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. அது தன்மை திரிவதினாலே, மாறுவதினாலே உலகத்தை நாம் என்ன சொல்றோம்? அசத்துன்னு சொல்லுகிறோம் என்று சொல்லி சாங்கியர் தார்க்கியர் ஆகிய 2 பேர்த்த மறுத்து அசத்தை இங்க வரையறை செய்கிறார். அசத்தை வரையறை செய்கிறார். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியலையா? போய் ட்ரை பண்ணி பாக்குறங்க வீட்டுல. அப்படியா? சரி. 2வது அதிகரணம்